இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 36 முதல் 38 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாயிருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளை மனதார உண்மையிலேயே மன்னித்து விட்டோம் என்று சொன்னால், கடவுள் நாம் செய்யக்கூடிய தவறுகளை அவரிடத்திலே மன்னிப்பு கேட்கிற பொழுது மன்னிக்கிறார். அந்த மன்னிப்பின் வழியாக நாம் நரக தண்டனையிலிருந்து விடுதலை பெறுகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளை, நாம் இந்த உலகத்தின் பார்வையிலிருந்து தப்பித்து விடலாம், ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலிருந்து நாம் தப்பிக்கவே முடியாது. நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றையும் கடவுள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். எனவே நம்முடைய தவறுகளுக்கு கடவுள் நம்மை தண்டிப்பார் என்று சொன்னால் நாம் அதிக தண்டனை பெற வேண்டும். மாறாக பல நேரங்களில் அவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறார். எனவேதான் நாம் இம்மட்டுமாய் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரின் இரக்கம் அளவு கடந்தது, பேர் இரக்கம். அந்த இரக்கத்தினால் தான் நாம் மன்னிப்பு பெற்று இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று இந்த நொடி பொழுது கடவுள் நினைத்தால் நம்முடைய வாழ்க்கை முடிந்து போய்விடும். ஆனால் கடவுள் நாம் அழிந்து போக வேண்டும் என்று நினைப்பவர் அல்ல, மாறாக நாம் ஒவ்வொருவரும் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகவே அவர் ஆசைப்படுகிறார். நாம் எவ்வளவு தவறு செய்தாலும் பாவங்கள் செய்தாலும் நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறாரே இந்த கடவுள். ஏன், எதற்காக? என்றாவது ஒரு நாள் நான் நம்முடைய தவறுகளை புரிந்து திருந்தி மனமாற்றத்தோடு அவரை தேடி வருவோம் என்ற எதிர்பார்ப்பிலும் ஆசையிலும் தான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த ஊதாரி மைந்தன் ஓமையிலே வரக்கூடிய அந்த மைந்தனை போல நாம் இன்று அறிவு தெளிவு பெற வேண்டும். நம்முடைய தவறுகள் என்ன, நாம் என்ன பாவம் செய்தோம், நாம் எதற்காக இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், எல்லாவற்றையும் அறிவு தெளிவோடு புரிந்து கொண்டு நாம் ஆண்டவரிடத்திலே திரும்பி வர இந்த நாளிலே கடவுள் அழைக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ நாம் அறிவு தெளிவு பெற்று நம் ஆண்டவரை தேடி வருகிற பொழுது அவர் நம்மை கொண்டாடுகிறார், நம்மை அரவணைத்து மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனால்தான் இன்று நாம் இந்த உலகத்திலே இவ்வளவாவது மகிழ்ச்சியாக இருக்கிறோம், இவ்வளவாவது ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசுவே,
என்னுடைய தவறுகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருந்தும் இம்மட்டுமாய் என்னை ஆசீர்வதித்து வருவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் என்று நாம் ஒவ்வொருவருமே இந்த நாளிலே சொல்ல வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, பல நேரங்களிலே நாம் எந்த தவறும் செய்யாத யோக்கியர்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அந்த எண்ணம்தான் மற்றவர்களை தீர்ப்பிடவும் மற்றவர்களை குறை சொல்லவும் வைக்கிறது. நாமும் தவறு செய்கிறோம், பலவீனம் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம் ஆண்டவர் பேரிரக்கத்தினால் அவருடைய பேரன்பினால் நம்மை மன்னித்திருக்கிறார். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, மன்னியுங்கள், நீங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள், கடவுளுடைய மன்னிப்பை பெறுவீர்கள். எனவே உங்கள் சகோதர சகோதரிகளின் தவறுகளை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, மன்னிப்பதற்கென்று ஒரு மாண்பு தேவை, மன்னிப்பு கேட்பதற்கு என்று ஒரு நல்மனம் தேவை. இரண்டும் எளிதான காரியங்கள் அல்ல, இரண்டுக்கும் நல் மனம் வேண்டும். இன்று அந்த நல்ல மனது நம்மிடத்தில் இருக்கிறதா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, மனதார உங்கள் சகோதர சகோதரிகளை மன்னியுங்கள், ஆண்டவருடைய மன்னிப்பை நீங்கள் பெறுவீர்கள். ஒரு சிறு காரியத்திற்காக உங்கள் சகோதர சகோதரியை நீங்கள் மன்னிக்கிற பொழுது உங்களுடைய பெரும் குற்றத்தை கடவுள் மன்னிக்கிறார். நம் ஆண்டவர் பேரிரக்கம் கொண்டவர், நிறைவாக நம்மை ஆசீர்வதிக்க கூடியவர். எத்தனை தடவை மன்னிப்பது? 70 தடவை 7 முறை மன்னித்து கொண்டே இருப்போம். அன்பிற்குரியவர்களே, அதே போல நான் மன்னிக்கிறேன், என்னோடு இருப்பவர்கள் என்னை மன்னிப்பதில்லையே என்று நாம் புலம்பிக் கொண்டிருக்கலாம். அதை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. நம்முடைய பகுதியிலிருந்து நாம் நம்மை சரி செய்து கொள்ளுவோம். நாம் நம்மை சரி செய்ய நம்மோடு இருப்பவர்களை கடவுள் மாற்றி கொடுப்பார். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை நாம் திருத்திக் கொள்வோம், உலகம் மாறும். இதோ இந்த நாளில் ஆண்டவர் இயேசு நம்மை மன்னிக்க சொல்லுகிறார். நாம் யாரையெல்லாம் மன்னிக்காமல் இருக்கிறோமோ அவர்களை மன்னிப்போம். இந்த நாளில், இந்த தவ காலத்திலே அதை ஒரு பெரும் தவ முயற்சியாக நினைத்து கொண்டு மனதார மன்னிப்போம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் மன்னிப்பது போல. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள் என்று சொன்ன இயேசு ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே, எங்களோடு தங்கும். இயேசுவே ஆண்டவரே, இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே, உயிருள்ள தெய்வமே, இதோ இந்த நாளிலே, இந்த தவ காலத்தில் நாங்கள் மனதார எங்கள் சகோதர சகோதரிகளை மன்னிக்க அருள் வரங்களை தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை மன்னிக்க நல்மனம் தாரும். எங்களை ஏமாற்றியவர்களை மன்னிக்க நல்மனம் தாரும். இதோ இந்த நாளிலே, இந்த தவ காலத்தில் நாங்களும் எங்களுடைய தவறுகளுக்காய் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னிப்பீராக. இதோ விபத்துகளினால், நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீரே அவர்களை ஆசீர்வதித்து நற்சுகத்தோடு வழி நடத்துகிறார். இதோ குடும்பங்களிலே இருக்கக்கூடிய குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பெற்றோர், பிள்ளைகள், கணவன், மனைவி, உற்றார் உறவினர்களோடு அமைதியில், மகிழ்ச்சியில், ஒற்றுமையில் நிலைத்திருக்கும்படியாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி. இயேசுவே, உலக நாடுகளில் நடைபெறக்கூடிய போர்கள் எல்லாம் நீங்கி அமைதியில் மக்கள் ஒன்றாக இணைந்து வாழ ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வை எழுதக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன்.
நீரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தாரும். பயப்படாமல் அவர்கள் தேர்வை அணுகவும், அவர்கள் உழைத்த அந்த படிப்பிற்கு ஏற்றாற்போல் அவர்களை நீரே ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை வழிநடத்தும். நாங்கள் கேட்பதை நீர் இல்லை என்று சொல்ல மாட்டீர் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனைகளிலிருந்தும், குடிபோதை, தீய பழக்க வழக்கங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும் ஐயா. இதோ இந்த நாளிலும் எங்கள் பயணங்களில் கூட இருந்து எங்களை பாதுகாத்தரும். எங்களுடைய முடிவுகளை ஆசீர்வதியும், எங்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதியும். இந்த நாள் ஆசீர்வாதத்தின், மகிழ்ச்சியின், வெற்றியின் நாளாய் அமைவதாக. இயேசுவே ஆண்டவரே, உத்தரிக்க நிலையில் இருக்கிற ஆன்மாக்களை எல்லாம் மன்னித்து உம்முடைய விண்ணக பேரின்ப விட்டிலே நீர் சேர்த்து கொள்வீராக. இந்த நாள் இதோ இந்த ஜெப வேளையில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இதோ இந்த வேளையில் நீரே அவர்கள் வீடை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய தொழிலை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பீராக. எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.